வணக்கம் பானு. மதுரை திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றம் பகுதியில் கடந்த 10 தினங்களாக இருதரப்பிலும் மாறி மாறி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நேற்றைய தினம் கூட மனுவும் கொடுக்கப்பட்டது. இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கும் தொடரப்பட்டது பானு. இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு தரப்பினர் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த 4ஆம் தேதி திருப்பரங்குன்றம் பகுதியில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இது மதுரை மட்டும் இல்லாமல் மதுரை அருகாமையில் உள்ள பல மாவட்டங்களில் இருந்து எண்ணற்றவர்கள் இங்கே கூடக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் நேற்றைய தினம் அதிகாலை மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். அந்த அறிவிப்பில் 163 BNSS என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார் பானு. அந்த நிலையில் நேற்றைய தினம் காலை 6 மணி முதல் இன்று இரவு 12 மணி வரை அங்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இதனால் மதுரை மாவட்டம் குறிப்பாக திருப்பரங்குன்றம் பகுதியில் அதிகளவில் ஆட்கள் கூடக்கூடாது, அதாவது 3 நபர்களுக்கு மேல் அங்கு கூடக்கூடாது, ஆயுதங்கள் போன்ற பொருட்களை கையில் கொண்டு வரக்கூடாது உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன பானு. இந்த நிலையில் இன்றைய தினம் போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கூறலாம். ஏனென்றால் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் அந்த மலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மற்றும் 4 முக்கிய வீதிகளிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பானு. ஏனென்றால் தொடர்ந்து முக்கிய, அதாவது அறுபடை வீடுகளின் முக்கிய தளமாக விளங்கக்கூடிய இந்த கோவில் முன்பாக யாரும் தற்போது கூட்டங்கள் கூடாத வகையில் தற்போது பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார்கள் ஏராளமான 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், காவல்துறை ஆணையர் லோகநாதன் தலைமையில் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். என தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வருபவர்கள் அங்கு அவர் உடனடியாக கைது செய்யும் நடவடிக்கையும் ஈடுபடுவோம் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பானு. ஏன்னா நேற்றைய தினமே மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பில் தெரிவித்திருந்தார், இந்த தினம் 163 உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் எந்த வகையிலும் கூட்டம் சேரக்கூடாது, தொடர்ந்து இங்கே பொதுமக்களுக்கு கொண்டவும் விளைவிக்கும் வகையாக செயல்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதும் கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே போராட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இங்கே போராட்டம் நடைபெற்றால் எதுவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக தற்போது அங்குள்ள கடைகள், வணிக சேர்ந்த கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன பானு. என்னதோ அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. தற்போது எல்லா கடைகளும், அதாவது அந்த முக்கிய 4 வீதிகள் மட்டும் அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள வணிக கடைகள் மட்டும் அந்த எல்லா பகுதிகளிலும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பொதுமக்களும் பாதுகாப்பாக செல்லும் வகையில் காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பானு. தொடர்ந்து எல்லா பகுதியிலும் அந்த திருப்பரங்குன்றம் மற்றும் பசுமலை சுற்றி பசுமலை தொடர்ந்து காவல்துறையினர் ரோந்துகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சந்தேகப்படும்படியாக யாரும் உடனடியாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் பானு.